கடுமையான வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. லேசா தலைவலிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு உங்க உடம்புல வேர்க்கிறதே நின்னுடுது. ஆமா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி. சரியா சொன்னீங்க. ஏன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல உங்க மூளை குழப்பமாகுது, இரத்த நாளங்கள் உருகி சிதையுது, உடம்போட ஒரு பக்கத்துல இரத்தம் உறையுது, அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல உள் இரத்த கசிவு ஏற்படுது. கேக்குறதுக்கு ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்காட்சி மாதிரி இருக்குல்ல, ஆனா இது நிஜம். கண்டிப்பா. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். அதாவது வெப்பவாதம் உங்க உடம்புக்கு செய்யற கொடூரமான தாக்குதல். உலகெங்கிலும் வெப்ப அலைகள் முன்னெப்பமும் இல்லாத அளவுக்கு அதிகமாயிட்டு வர்ற இந்த நேரத்துல இந்த ஆபத்தான மருத்துவ நிலைய பத்தி ஒரு ஆழமான அலசலை நாம இப்போ பார்க்க போறோம். ம், ஏன்னா இது சும்மா வெயில் சோர்வு கிடையாது. உறுப்புகளை ஒன்னொன்னா செயலிழக்க வைக்கிற ஒரு சிஸ்டமிக் எமர்ஜென்சி. இப்போ ஒரு காரோட ரேடியேட்டர் பழுதாகும்போது இன்ஜின் எப்படி ஓவர் ஹீட் ஆகி வெடிச்சு செதுருமோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் வெப்பத்தை தணிக்க முடியாம திணறுது. அந்த இன்ஜின் உதாரணம் ரொம்ப துல்லியமா இருக்கு. நாங்க மருத்துவத்துறையில ஹீட் ஸ்ட்ரோக்கை எப்படி வரையறுக்கிறோம்னா, உடலோட மைய வெப்பநிலை, அதாவது கோர் பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் அல்லது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போயிடும். ஓ, அவ்வளோ அதிகமாயிடுமா? ஆமா, அதோட சேர்ந்து மூளையோட செயல்பாடும் பாதிக்கப்படும். அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படும். இதான் நாங்க ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். இது சாதாரணமா வெயில்ல போனா வர உடல் சூடு இல்ல. இது செப்சிஸ்னு சொல்லப்படுற கொடிய ரத்த நச்சுத்தன்மைக்கு இணையான ஒரு சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். ஒரு நிமிஷம் பொறுங்க. இப்போ செப்சிஸ்னா அது ஒரு கொடிய பாக்டீரியா தொற்றால வர்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கிருமி உள்ள நுழைஞ்சா உடம்பு அப்படி ரியாக்ட் பண்ணோன்னு புரியுது. ஆனா வெறும் வெளிப்புற வெப்பம் எப்படி ஒரு பாக்டீரியா தொற்றுக்கு இணையான பாதிப்பை உள்ள ஏற்படுத்துது? அதுதான் நம்ம உடம்போட ஒரு விசித்திரமான மெக்கானிசம். அதாவது வெயில் அதிகரிக்கும் போது உடம்பு தன்னை குளிர்விச்சுக்க ரத்த ஓட்டம் முழுவதையும் தோலோட மேற்பரப்புக்கு அனுப்புது. சரி. இதனால என்ன ஆகுதுன்னா, குடல் பகுதிக்கு, அதாவது கட்டுக்கு போற ரத்த ஓட்டம் ரொம்ப குறைஞ்சிரும். இதை நாங்க கட் இஷ்கீமியான்னு சொல்லுவோம். ரத்தம் இல்லாததால குடலோட சுவர்கள் ரொம்ப பலவீனமாகிடும். அடா. அந்த கேப்பை பயன்படுத்தி குடலுக்குள்ளேயே இயற்கையா இருக்கிற சாதாரண பாக்டீரியாக்கள் அப்புறம் எண்டோடாக்சின்கள் நேரடியா ரத்தத்துல கலந்துரும். இத பாக்குற நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்பு ஏதோ ஒரு பெரிய பாக்டீரியா தாக்குதல் நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமான ஒரு அலர்ச்சியை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உடம்பு முழுக்க உருவாக்குது. நம்பவே முடியலையே. அப்போ வெயிலால உடம்பு சூடாகிறது மட்டும் இல்லாம நம்ம குடல்ல இருக்கிற கிருமிகளே நம்ம ரத்தத்துல கலந்து ஒரு போரே நடக்குதுன்னு சொல்றீங்க. சரி, செல்களுக்குள்ள வர என்ன நடக்கும்? செல்களுக்குள்ள நடக்கிறது இன்னும் பயங்கரம். அதிக வெப்பத்தால செல்களுக்குள்ள இருக்கிற புரதங்கள் சிதைவடைய ஆரம்பிக்கும். இத புரோட்டீன் டீநேச்சுரேஷன் நாங்க கூறுவோம். அப்படின்னா ஒரு முட்டைய சுடுதண்ணில போட்டா உள்ள திரவ நிலையில இருக்கிற வெள்ளைக்கரை எப்படி உறந்து கெட்டியாகுமோ அதே போல நம்ம செல்கள்ல உள்ள புரதங்கள் வெயில்ல உருகி அதோட வடிவத்தை இழக்குது. இதனால ரத்த நாளங்கள்ல பாதிப்பு, அதாவது எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுது. ஒரு நிமிஷம். இந்த எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷனை நான் ஒரு தண்ணீர் குழாயோட ஒப்பிட்டு பார்க்கறேன். ஒரு நல்ல கார்டன் ஹோஸ் குழாய்க்குள்ள தண்ணி சீரா போகும். ஆனா அந்த குழாயை நெருப்புல காட்டினா அது உருகி ஆங்காங்கே ஓட்டையாகி தண்ணி கசிய தொடங்குமே, அது போலவா? மிக சரியா சொன்னீங்க. இரத்த நாளங்களோட சுவர்கள் உருகி ஓட்டையாகிறதால இரத்தம் போக வேண்டிய பாதையை விட்டு வெளியேறி மத்த திசுக்கள்ல கசிய தொடங்குது. இது இதயம், சிறுநீரகம், கல்லீரல்னு பல உறுப்புகளோட செயலிழப்புக்கு, அதாவது மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு சில மணி நேரங்கள்லயே வழிவகுக்கும். கேக்குறப்பவே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இதுல முக்கியமா 2 வகையான ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கு. முதலாவது கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது சிஹெச்எஸ்னு சொல்வோம். சரி, அது யாருக்கு வரும்? இது எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாம ரொம்ப வெப்பமான சூழல்ல நீண்ட நேரம் இருந்தா வர்றது. குறிப்பா முதியவர்களையும் குழந்தைங்களையும் இது அதிகம் தாக்கும். இரண்டாவது எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது இஹெச்எஸ். இது விளையாட்டு வீரர்களுக்கு வர்றது தானே? எக்ஸாக்ட்லி. குளுத்துற வெயில்ல கடுமையான உடல் உழைப்பு அல்லது கடினமான உடற்பயிற்சி செய்யறதால வர்றது. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஏதாச்சும் வெளிப்புற வித்தியாசங்கள் உண்டா? ஒருத்தரை பார்த்த உடனே இது எந்த வகைன்னு கண்டுபிடிச்சிட முடியுமா? ஏன்னா வியர்க்கலேனாதான் ஹீட் ஸ்ட்ரோக்னு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக்ல நோயாளிக்கு சர்மம் ரொம்ப சூடா வறண்டு இருக்கும். ஒரு சொட்டு வியர்வை கூட இருக்காது. இத ஆன்ஹைட்ராசிஸ்னு சொல்லுவாங்க. ஓ, வியர்க்கிற திறனையே அவங்க உடம்பு இழந்துருது. ஆமா, ஆனா எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படி இல்ல. ஒரு விளையாட்டு வீரரோ அல்லது கட்டுமான தொழிலாளியோ வெயில்ல வேலை செய்யும்போது அவங்க உடம்பு வியர்வையால முழுமையா நனைஞ்சிருக்கும்.
அதாவது ஹெவி ஸ்வெட்டிங் இருக்கும். அப்படியா? வேர்த்தாலும் ஹீட் ஸ்ட்ரோக் வருமா? கண்டிப்பா. அவங்க உடம்பால வெப்பத்தை வெளியேற்ற முடிஞ்சாலும் அவங்க உருவாக்குற வெப்பத்தோட அளவு மிக மிக அதிகமா இருக்கிறதால உடம்பு செயலிழந்து போகுது. அதனால வியர்த்தருக்கு இது ஹீட் ஸ்ட்ரோக் இல்லைன்னு நினைக்கிறது ஒரு அபாயகரமான தவறு. இது நிஜமாவே பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தகவல். சரி, இப்போ இப்படிப்பட்ட ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு வராருன்னு வைப்போம். ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்னவா இருக்கும்? ஆரம்பத்துல கடுமையான தலைவலி இருக்கும். அப்புறம் மயக்கம், வாந்தி இதெல்லாம் இருக்கும். ஆனா மூளை பாதிக்கப்படுறதால, அதாவது சிஎன்எஸ் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கிறதால நோயாளி ரொம்ப குழப்பமான நிலையில இருப்பார். தான் எங்க இருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஆமா, அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நிலைமை மோசமாகும் போது வலிப்பு வந்து அப்படியே கோமா நிலைக்கு கூட போயிடுவாங்க. ஓஹோ, அப்போ மருத்துவர்கள் செக் பண்ணும்போது நோயாளியோட வைட்டல்ஸ், அதாவது உயிராதார அளவீடுகள் எப்படி இருக்கும்? இதயம் மிக வேகமா துடிக்கும். இத டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம். உடம்ப குளிர்விக்க துடிக்கிற இதயம் தன்னோட முழு பலத்தையும் கொண்டு ரத்தத்தை தோலுக்கு அனுப்புது. மூச்சு விடுறது எப்படி இருக்கும்? சூடான காற்றை வெளியேற்ற நோயாளி மிக வேகமா ஆனா ஆழமில்லாம சுவாசிப்பார். இத டாக்கிப்னியான்னு சொல்லுவோம். இரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடைஞ்சிருக்கிறதால இரத்த அழுத்தம் ரொம்ப குறைஞ்சிடும். அதாவது ஹைப்போடென்ஷன். நாடி அழுத்தம் ரொம்ப விரிவடைஞ்சிருக்கும். இதுல மருத்துவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நெற்றியில வைக்கிற தெர்மாமீட்டரோ அல்லது வாய் வழியா பார்க்கிற வெப்பநிலையோ இந்த நிலையில ஒருபோதும் துல்லியமா இருக்காது. அது ஏன்? வாய் அல்லது அக்குள்ள வைக்கிற தெர்மாமீட்டர் சாதாரண காய்ச்சலின் போது சரியாதானே காட்டுது. இங்கேயே வேலை செய்யாது. ஏன்னா சாதாரண காய்ச்சலின் போது உடம்பு முழுக்க சீரான வெப்பம் இருக்கும். ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து உடம்போட மேற்பரப்பு ஒரு வெப்பநிலையிலையும் உள்ளுறுப்புகள் இருக்கிற மையப்பகுதி வேற ஒரு வெப்பநிலையிலும் இருக்கும். ஓ, அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குமா? ஆமா, வாய் வழி வெப்பநிலை நாம சுவாசிக்கிற காற்றால மாறிடும். அதனால உடம்போட மைய வெப்பநிலைய, அதாவது கோர் டெம்பரேச்சரை துல்லியமா அளவிட மலக்குடல் வெப்பநிலை, ரெக்டல் டெம்பரேச்சர் அல்லது உணவு குழாய் வெப்பநிலை மட்டுமே ஒரே நம்பகமான வழி. இத தவற விட்டா நோயாளியோட உண்மையான ஆபத்தான நிலைய மருத்துவர்கள் குறைச்சு மதிப்பிட நேரிடும். அது ரொம்ப தப்பு. புரிஞ்சுது. நோயாளியோட வெளிப்புற உடம்பு வறண்டு அல்லது வியர்த்து கொட்டி ஒரு குழப்பமான நிலையில இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரத்த பரிசோதனைகள் பத்தி பாப்போம். உள்ளே நடக்கிற அந்த போர்க்களத்தை இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி வெளிக்காட்டுது? ரொம்ப தெளிவா காட்டும். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதாவது சிபிசி பரிசோதனையில வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அசாதாரணமா அதிகரிக்கும். சாதாரணமா 10,000 இருக்க வேண்டிய இடத்துல இது 40,000 வரைக்கும் எகிரும். அதுக்கு காரணம் நீங்க முதல்ல சொன்ன அந்த குடல் பாக்டீரியா கசிவு தானே? எக்ஸாக்ட்லி. நோய் எதிர்ப்பு அமைப்பு முழிச்சுக்கிட்டு கண்மூடித்தனமா வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யுது. அதே சமயம் ரத்த தட்டுகள், அதாவது பிளேட்லெட்ஸ் பெருமளவு குறைஞ்சிடும். சரி, கல்லீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்எஃப்டி, அதாவது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் செஞ்சா ஏஎஸ்டி அப்புறம் ஏஎல்டின்னு சொல்லப்படுற கல்லீரல் என்சைம்ஸ்களோட அளவுகள் முதல் 48 மணி நேரத்துல பல்லாயிரக்கணக்கில் எகிரும். பல்லாயிரக்கணக்கிலையா? ஆமா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கல்லீரல் செல்கள் வெயில்ல வெந்து சிதைஞ்சு தங்களுக்குள்ள இருக்கிற என்சைம்களை ரத்தத்துல கக்குது. இது ஒரு நேரடி உறுப்பு அழிவு. அட கடவுளே! அப்படியானால் எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது உடம்போட மின்பகுளிகளோட நிலை என்னவாகும்? இதை நான் ஒரு வீட்டின் மின்சுற்று போல கற்பனை செஞ்சுக்கிறேன். வோல்டேஜ் ஏறி இறங்குனா எப்படி வீட்ல உள்ள டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வெடிச்சு செதறமோ அதே போல தானே நம்ம உடம்பும். ரொம்ப சரியான ஒப்பீடு. எலக்ட்ரோலைட்ஸ்ல பெரிய மாறுபாடுகள் வரும். உடம்புல நீர் வறட்சியால அதிக சோடியம், அதாவது ஹைப்பர்நேட்ரிமியா வரலாம். அல்லது தாகத்துல அதிகப்படியான தண்ணி குடிச்சிருந்தா குறைந்த சோடியம், அதாவது ஹைப்போநேட்ரிமியா வரலாம். ஆனா இதுல மிக மிக ஆபத்தான ஒரு நிலை இருக்கு. அத ராப்டோமயாலைசிஸ்னு சொல்லுவோம். அதிக வெப்பத்தால நம்ம தசைகள் உருகி சிதைவடையுது. ஒரு நிமிஷம், தசைகள் உருகுதா? அது எப்படி சாத்தியம்? ஆமா, நிஜமாதான். தசைகளுக்குள்ள இருக்கிற மயோகுளோபின் என்ற புரதமும் ஏராளமான பொட்டாசியமும் தசைகள் சிதையறதால நேரடியா ரத்தத்துல கலக்குது. ஓ, அது சிறுநீரகத்தை பாதிக்குமா? ரொம்ப கடுமையா பாதிக்கும். இந்த மயோகுளோபின் நேரா போய் சிறுநீரகத்தோட வடிகட்டிகளை அடைச்சுக்கிட்டு அக்யூட் கிட்னி இன்ஜுரியை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் ரத்தத்துல பொட்டாசியம் அளவு அபாயகரமா உயர்றத ஹைப்பர் கெலிமியான்னு சொல்றோம். இதனால இதயத்துக்கு பிரச்சனை வருமே? கண்டிப்பா. இதோட கால்சியம் அளவும் குறையும் போது, அதாவது ஹைப்போகல்சீமியா ஏற்படும் போது இதயத்தோட மின்சுற்று முழுமையா பழுதாகிடும். இதயம் எப்படி துடிக்கிறதுனே தெரியாம தாறுமாற துடிக்கும். அந்த ஃபேட்டல் அரித்மியாஸ்னு சொல்லுவாங்களே, அதானா? அதேதான். கார்டியாக் கண்டக்ஷன் அப்நார்மாலிட்டிஸ்னு நாங்க மருத்துவ மொழியில சொல்லுவோம். இதய துடிப்பு அப்படியே நின்னு போற அபாயம் இதுல ரொம்ப அதிகம். இதையெல்லாம் விட கொடூரமான ஒன்று ரத்த உறைதல்ல நடக்கிறதா நான் படிச்சேன்.
அதாவது உடம்போட ஒரு பக்கத்துல உறைதலும் இன்னொரு பக்கத்துல ரத்த கசிவும் ஒரே நேரத்துல நடக்குமா? இது எப்படி சாத்தியம்? முரண்பாடா இருக்கே. இதுதான் டிஐசி, அதாவது டிசெமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன் அழைக்கப்படுற ஒரு பயங்கரமான நிலை. நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ரத்த நாளங்களோட சுவர்கள் உருகி சிதையுதுன்னு. ஆமா, எண்டோதேலியல் டேமேஜ். கரெக்ட். இதை சரி செய்ய உடம்பு தன்னிடம் உள்ள பிளேட்லெட்டுகள் மற்றும் உறைதல் காரணிகள் அனைத்தையும் அனுப்பி ரத்த நாளங்களுக்கு உள்ளேயே தேவையற்ற இடங்கள்ல சிறு சிறு கட்டிகளா ரத்தத்தை உறைய வைக்குது. ஓ, அதாவது ரிப்பேர் செய்யறதுக்காக உடம்பு தம் மொத்த உறைதல் படைகளையும் ஒரே அடியா பயன்படுத்தி தீர்த்துடுதா? துல்லியமே சொன்னீங்க. உடம்போட ஒரு பகுதியில் இப்படி ரத்தம் உறைந்து பிளாக் ஆகிறதால மற்ற திசுக்களுக்கு ரத்தம் போகாது. அதே நேரம் உடம்போட உறைதல் காரணிகள் எல்லாம் தீந்து போனதால கண்கள், மூக்கு, குடல், மூளைன்னு மற்ற இடங்கள்ல சின்ன காயம் ஏற்பட்டாலும் ரத்தம் உறையாம உள்ளுக்குள்ளே கொட்டத் தொடங்கிடும். ஐயோ, இன்டர்னல் ப்ளீடிங். ஆமா, இதத்தான் கன்சம்ப்டிவ் கோயாகுலோபத்தின்னு சொல்றோம். மருத்துவர்களுக்கு இது மிகப்பெரிய சவால். இப்போ இந்த ஆபத்தான பரிசோதனை முடிவுகளோட அவசர சிகிச்சை பிரிவுக்கு வர்றவங்க பெரும்பாலும் யாருக்கு இந்த ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் அதிகம் தேவைப்படுது? இதுல முதல் இடத்துல இருக்கிறது முதியவர்கள் தான். வயசாக மூளையில உள்ள ஹைப்போதலாமஸ்ல தாகம் எடுக்கிற உணர்வு இயற்கையாவே குறைஞ்சிடும். அதனால அவங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறதே தெரியாது. வியர்வை சுரப்பிகளும் சரியா வேலை செய்யாது இல்லையா? ஆமா, அதை விட முக்கியம் அவங்க எடுத்துக்கிற மருந்துகள். மருந்துகள் எப்படி ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு காரணமாகும்? அவங்க இரத்த அழுத்தத்துக்காக எடுக்கிற பீட்டா பிளாக்கர்ஸ் இதயம் வேகமா துடிச்சு உடம்ப குளிர்விக்கிறத தடுக்குது. டயூரோட்டிக்ஸ்னு சொல்லப்படுற சிறுநீர் பெருக்கிகள் ஏற்கனவே உடம்புல உள்ள நீரை வெளியேற்றிடுது. ஓஹோ. அப்புறம் ஆன்டிகாலினர்ஜிக் மருந்துகள் வியர்க்கிறதே முற்றிலுமா தடுத்துது. ஆக ஒரு முதியவர் இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு வெயில்ல போனா அவரோட உடம்போட எந்த ஒரு பாதுகாப்பு கவசமும் வேலை செய்யாது. அடுத்தது குழந்தைங்க. இவங்கள நினைச்சாதான் இன்னும் பயமா இருக்கு. குழந்தைங்களோட உடம்போட எடைய விட அவங்களோட மேற்பரப்பு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் இல்லையா? ஆமா, இதனால சுற்றுப்புற வெப்பத்தை அவங்க மிக எளிதா எடுத்துப்பாங்க. அதனாலதான் மூடிய கார்கள்ல குழந்தைகளை விட்டுட்டு போறது மிக மிக ஆபத்தானதுன்னு எச்சரிக்கப்படுது. அந்த பார்ட் கார்ஸ்குள்ள நடக்கிற கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சில நிமிஷங்கள்லயே வெப்பநிலையை 120 டிகிரி வரைக்கும் உயர்த்தி குழந்தையோட உயிரையே பறிச்சிடும்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அதோட நாள்பட்ட நோயாளிகள், நீரிழிவு உள்ளவங்க, அப்புறம் அதிக வெயில்ல வேலை செய்யற திறந்தவெளி தொழிலாளர்களையும் நாம கவனிக்கணும். இவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும்போது மருத்துவர்கள் மிக மிக கவனமா இருக்கணும். எனக்கு இங்கே ஒரு கேள்வி. நோயாளி தண்ணி இல்லாம வறண்டு போய் தானே மருத்துவமனைக்கு வர்றாரு. அப்படி என்றால் வந்தவுடனே லிட்டரா ஐவி ஃப்ளூயிட்ஸ், அதாவது சலைன் வாட்டரை வேகமா உடம்புல ஏத்த வேண்டியதானே? அதுல என்ன தயக்கம்? அதுதான் பலரும் செய்யற ஒரு ஆபத்தான தவறு. நோயாளிக்கு அதிக சோடியம் அல்லது குறைந்த சோடியம் இருக்கலாம். நீங்க ஐவி ஃப்ளூயிட்ஸை, குறிப்பா சோடியம் உள்ள திரவங்களை மிக வேகமா செலுத்தினா ரத்தத்துக்கும் மூளை செல்களுக்கும் இடையே உள்ள ஆஸ்மாடிக் சமநிலை திடீரென மாறும். ஓ, அதனால என்ன ஆகும்? இரத்தம் மற்றும் திசுக்கள்ல உள்ள நீர் வேகமா மூளை செல்களுக்குள்ள புகுந்துடும். மூளை ஒரு மூடிய மண்டையோட்டிற்குள்ள இருக்கிறதால வீங்கிய மூளை வெளியே வர முடியாம தனக்குத்தானே அழுத்தி கொள்ளும். செரெப்ரல் எடிமான்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான், மூளை வீக்கம். இது மூளைத்தண்டை நசுக்கி மரணத்தை ஏற்படுத்திடும். அதனால ஃப்ளூயிட்ஸை மிக நிதானமா நோயாளியோட எலக்ட்ரோலைட் அளவுகளை தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே செலுத்தணும். கேட்கவே பதறுது. சரி, இப்போ மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்பு கண்முன் ஒருத்தர் மயங்கி விழுந்தா முதல் 30 நிமிஷங்கள்ல என்ன செய்யணும்? இதுல ஒரு தங்க விதி இருக்கு, தி கோல்டன் ரூல். கூல் ஃபர்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட் செகண்ட். அதாவது முதல்ல உடம்ப குளிரூட்டுங்க, பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு போங்க. நோயாளிக்கு உடல் வெப்பநிலை 104 டிகிரிக்கு மேல இருக்கிற அந்த நேரத்தை 30 நிமிஷத்துக்குள்ள குறைக்கலனா உயிர் பிழைப்பது கடினம். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு உறுப்பா செத்துக்கிட்டு இருக்கும். உடம்ப குளிரூட்டுறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாரையும் ஐஸ் தண்ணில தூக்கி போட்டுடலாமா? இல்ல, அது எந்த வகையான ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது பொறுத்தது. இளம் விளையாட்டு வீரர்கள் அல்லது உழைப்பாளர்களிடம் காணப்படுறது எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். இவங்களுக்கு கோல்ட் வாட்டர் இம்மர்ஷன், அதாவது பனிக்கட்டி நீர் குளியல் தான் உலகளவுல சிறந்த சிகிச்சை. ஒரு டப்ல ஐஸ் தண்ணி நிரப்பி நோயாளி அதுல அமிழ்த்தணுமா? ஆமா, இது உடல் வெப்பத்தை மிக வேகமா உறிஞ்சி எடுக்கும். அவங்களோட இளமையான இதயம் இந்த திடீர் குளிர்ச்சியோட அதிர்ச்சியை தாங்கிக்கும். ஆனா முதியவர்களுக்கு வர கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு இந்த ஐஸ் குளியல் கொடுக்க கூடாதா? கண்டிப்பா கொடுக்க கூடாது. முதியவர்களை திடீர்ந்து ஐஸ் நீர்ல அமிழ்த்தினா அவங்களோட இதயம் அந்த அதிர்ச்சியை தாங்காம நின்னு போகலாம். மேலும் அதிகப்படியான குளிரால அவங்க உடம்பு நடுங்க தொடங்கும். ஷிவரிங்னு சொல்லுவோம்.
உடம்பு நடுங்கும்போது தசைகள் இன்னும் வெப்பத்தை உருவாக்குமே. எக்ஸாக்ட்லி. அது நிலைமைய இன்னும் மோசமாக்கும். அதனால இவங்களுக்கு இவாபரேட்டிவ் கூலிங் முறையை பயன்படுத்தணும். நோயாளியோட ஆடைகளை தளர்த்தி உடம்பு முழுக்க வெதுவெதுப்பான அல்லது குளிர்ந்த நீரை தெளிச்சு வேகமா விசிறி விடணும். நீர் ஆவியாகும்போது அது உடம்போட வெப்பத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போகும். சரி, இப்போ ஒரு சாதாரண மனுஷனோட இயல்பான சிந்தனையிலிருந்து ஒரு கேள்வி கேக்குறேன். ஒருத்தருக்கு உடம்பு சூடாகி கொதிக்குதுன்னா உடனே ஒரு பாராசிட்டமால் மாத்திரையை போட்டா சூடு குறைஞ்சிர போதே, அதை ஏன் இங்க செய்யக்கூடாது? இது ஒரு அருமையான கேள்வி. ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்ல பாராசிட்டமால் கொடுக்கறது நோயாளியை கொல்றதுக்கு சமம். என்ன சொல்றீங்க? காய்ச்சலை குறைக்க நாம எப்பவும் போடுற மாத்திரை உயிரை கொல்லுமா? எப்படி? சாதாரண காய்ச்சலுக்கும் வெப்பவாதத்துக்கும் மழைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஒரு தொற்று வரும்போது மூளையில உள்ள ஹைப்போதலாமஸ் தானாகவே உடம்போட தெர்மோஸ்டாட்டை உயர்த்தி காய்ச்சலை உருவாக்குது. பாராசிட்டமால் மாத்திரை அந்த தெர்மோஸ்டாட்டை கீழே இறக்கி காய்ச்சலை குறைக்கும். ஆனா ஹீட் ஸ்ட்ரோக்ல மூளையோட தெர்மோஸ்டாட் சரியா தான் இருக்கு. வெளிப்புற சூழல் தான் உடம்பு சூடாக்குது. இதை எப்படி சொல்றது? இப்போ உங்க வீட்ல ஏசி சரியா தான் வேலை செய்யுது, ஆனா வீடே தீப்பிடிச்சு எரியுது. அப்ப ஏசியோட ரிமோட்ல டெம்பரேச்சரை குறைச்சு வச்சா தீ அணையுமா? அடக்கடவுளே, மிக சரியான விளக்கம். அது மட்டும் அல்ல, ஹீட் ஸ்ட்ரோக்ல கல்லீரல் ஏற்கனவே வெந்து போய் தன் இறுதி மூச்சுல போலாடிக்கிட்டு இருக்கு. பாராசிட்டமால் மாத்திரையை உடைச்சு செரிமானம் செய்யற வேலையை கல்லீரல் தான் செய்யணும். ஏற்கனவே செயலிழந்து கிடக்கிற கல்லீரல்ல இந்த மாத்திரையை திணிச்சா அது மொத்தமா அழிஞ்சிடும். அக்யூட் லிவர் டாக்ஸிசிட்டி ஆயிடும் இல்லையா? ஆமா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நோயாளி சுயநினைவின்றி இருந்தா வாய் வழியா தண்ணியும் இல்ல வேற எந்த பானமும் கொடுக்கவே கூடாது. அது உணவு குழாய்க்கு பதிலா நேரா மூச்சு குழாயில போய் அடைச்சிக்கிட்டு மூச்சு திணறலை ஏற்படுத்திடும். ஒரு மருத்துவர் அல்லாத சாதாரண மனிதர்களுக்கு நீங்க சொல்ற இந்த தகவல்கள் நிஜமாவே கண் தொறப்பவே. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஒரு தனிநபரோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொது சுகாதார நெருக்கடி, ஒரு பேரிடர். இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை, அதாவது TNTPH, இத ஒரு இயற்கை பேரிடருக்கு இணையான நெருக்கடியாவே கருதுறாங்க. கோடை காலத்தை முன்னிட்டு மிக விரிவான வழிகாட்டுதல்களை அரசு வெளியிட்டிருக்கு. எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள்லயும் ORS, IV ஃப்ளூயிட்ஸ் அப்புறம் ஐஸ் பேக்ஸ் தட்டுப்பாடின்றி இருக்கிறத உறுதி செய்யணும்னு கட்டளையிடப்பட்டிருக்கு. மருத்துவமனைகள்ல குளிரூட்டும் வசதிகள், அதாவது ஏசி அப்புறம் ஃபேன் தொடர்ந்து இயங்க மின்சாரம் மிக மிக முக்கியம் அல்லவா? கண்டிப்பா. அதுக்காகவே டான்ஜென்கோவோட ஒருங்கிணைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குறத அரசு உறுதி செஞ்சிருக்கு. ஓ சூப்பர். மேலும் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புகளை சாதாரணமா விட்டுடாம உடனடியா ISB IIHIP அப்படிங்கிற மத்திய அரசோட இணையதள போர்ட்டல்ல பதிவு செய்யணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. எந்த பகுதியில பாதிப்பு அதிகம்னு துல்லியமா கண்காணிச்சு அங்க மருத்துவ வசதிகளை குவிக்க இந்த தரவுகள் ரொம்ப உதவும். இப்போ இந்திய அரசோட வழிகாட்டுதல்களையே நாம பார்க்கும்போது இது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு புரியுது. திறந்த வெளியில வேலை செய்யற தொழிலாளர்கள், குறிப்பா MNREGA பணியாளர்களுக்கான வேலை நேரத்தை மதிய வேளையிலிருந்து மாற்றி அமைக்கிறது, அவங்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல போதுமான நிழல் மற்றும் குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துறதுன்னு பல கட்டாய விதிகள் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, அது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம அதிக அபாயமுள்ள பகுதிகள்ல கூலிங் சென்டர்ஸ உருவாக்குறதுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அரசாங்கத்தோட இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இது வெறும் கோடைக்கால அசதி இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. அரசாங்கம் தன் பங்கை செய்யுது, ஆனா மக்களாகிய நாமோ மருத்துவத்துறையினரோ அந்த முதல் 30 நிமிட தங்க விதிய, அதாவது கூல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத எப்போதுமே நினைவுல வச்சுக்கணும். கண்டிப்பா. நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வெறும் வெயிலால வர சோல்வில்ல, அது செல்கள் உருகிறது, இரத்த நாளங்கள் சிதையிறது, சிறுநீரகம் முடங்குறது, அப்புறம் மூளை குழம்புதுன்னு ஒவ்வொரு வினாடியும் உடம்ப அழிக்கிற ஒரு கொடூரமான மருத்துவ அவசர நிலை அப்படிங்கறத இன்னைக்கு நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அதை விரைவா கண்டறிஞ்சு உடனடியா குளிரூட்டுறது மட்டுமே உயிரை காக்கும் ஒரே வழி. இப்போ இந்த விவாதத்தை முடிக்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. பருவநிலை மாற்றத்தால கோடை காலம் ஆண்டுதோறும் நீண்டு கொண்டே போகுது. வருங்காலத்துல இன்னும் வெயில் சுட்டெரிக்க போகுது. எதிர்காலத்துல இந்த வெப்பவாதத்தை தவிர்க்க நாம நம்ம நகரங்களோட கட்டமைப்பையே, அதாவது அதிக மரங்கள், கான்கிரீட் இல்லாத குளிர்ச்சியான கட்டிடங்கள்னு முற்றிலுமா மாற்றியமைக்க வேண்டுமா? அல்லது எப்போதும் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமிக்கேற்ப
தாகமே எடுக்காம வாழவும் அதிக வெப்பத்தை தாங்கவும் மனித உடலோட மரபணுக்களே, அதாவது நம்ம ஜெனட்டிக்ஸே தங்கள மாத்திக்க பழகிடுமா? பரிணாம வளர்ச்சியா அல்லது நகரமைப்பின் மாற்றமா? இந்த சிந்தனையோட மேலும் புதிய தேடல்களுக்கான ஆர்வத்தை தூண்டி இந்த ஆழமான அலசலை நாங்க நிறைவு செய்றோம். உங்க உடம்போட எஞ்சின எப்பவுமே குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.